ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளிப்கார்ட்டில் பிக் சேவிங் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் ஈவெண்ட் வந்திருக்குங்க. இந்த ஆஃபர் ஈவெண்ட் எப்படி இருக்குது, பொருட்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆஃபர் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு இன்ஸ்டண்ட்டாக 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னுக்குறாங்க. அந்த பேங்க்கில் என்னென்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த ஆஃபர் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு 4500 வரைக்கும் சேவிங்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டுருக்காங்க. இது வந்து மார்ச் 7 டு மார்ச் 13 வரைக்கும் இந்த ஆஃபர் ஈவெண்ட் இருக்குன்னுருக்காங்க. அப்புறம் மொபைல் ஃபோனுக்கு 1000 ருபீஸ் கேஷ்பேக் கொடுக்குறேன்ட்டுருக்காங்க எக்ஸ்ட்ராவாக. அப்புறம் நம்மளுக்கு இஎம்ஐயில் வந்து 1200 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்ட்டுருக்காங்க. இந்த குறிப்பிட்ட மொபைல் ஃபோனுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஆஃபர் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு 10% ஆஃபர் அப்படின்ட்டுருக்காங்க. அவங்க குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு, எல்லா ப்ராடக்ட் கிடையாது, அவங்க சொல்கிற ப்ராடக்ட் மட்டும் அந்த ஆஃபர் அப்படின்ட்டுருக்காங்க. அது மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துங்க. இதில் என்னென்ன ஆஃபர் விட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரான்சாக்ஷன் வேல்யூ, மினிமம் ட்ரான்சாக்ஷன் 2500 மேலே இருந்து ஆஃபர் விட்டுருக்காங்க. இது மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு எல்லாக்காட்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கிரெடிட் கார்டு இருக்காது. அதை தான் சொல்ல வரேன். அடுத்தது நம்மளுக்கு ஐஃபோன் 16 வந்து 59,960 சொல்லியிருந்தாங்க. சரி, 60,000 பரவாயில்ல, லான்ச் ப்ரைஸ் ஒரு மாதம், ஒரு 1.5 மாதம் தான் ஆச்சு. நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் கொடுக்குறது கிளிக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அதுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் அதே போல் நம்மளுக்கு பர்சனல் கேரு, மேட்ரிஸு, இது மாதிரி சாம்சங் லேப்டாப்ஸ் இது மாதிரிலாம் ஆஃபர் இருக்குன்னுருக்குறாங்க. அதே போல் மோட்டோ G85, அதாவது மிட்ரேஞ்ச் ஃபோனு, நல்ல ஃபோனு, இதுக்கு ஆஃபர் விட்டுக்கிறேன்னுருக்குறாங்க. கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு 1000 அதிகமாக இருக்குது. 16,000 சொல்லியிருந்தாங்க, ஆனால் 17,000 இருக்குது. ஓகேங்களா. அதே போல் பேனசோனிக்கில் வந்து ஏசி, அதே போல் நம்மளுக்கு ஸ்பீக்கரு, அது கீழே அதே மாதிரி வந்தோம்னா நம்மளுக்கு ஆக்சிஸ் பேங்க், ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் 5% ஆஃபர்ன்னுருக்குறாங்க. அதுக்கு குறிப்பிட்ட இருக்குது. இது மாதிரி இருக்குது. சரி, நம்ம கிளிக் பண்ணி பார்த்துலாம். ஐஃபோன் 16 கிளிக் பண்ணி பார்த்துலாம். சொன்ன ப்ரைஸுக்கு கொடுத்தா சரியான ஆஃபர்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அவங்க முன்னாடி 60 போட்டிருந்தாங்க, ஆனால் உள்ளே வந்து பார்த்தா 70 சொல்லியிருக்காங்க. என்னடா இது மாயமுள்ள மந்திரமுள்ளன்னு பார்த்தா 10,000 எங்கடா போச்சு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு அது ஆஃபர்ன்ட்டுருக்குறானுங்க. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இது மாதிரிலாம் கொடுத்து உங்களுக்கு ஆஃபர்ன்றானுங்க. ஆனால் போங்கப்பா, இது ஒன்றை பார்த்தா தெரிஞ்சு போச்சு இது ஒரு சரியான ஆஃபர் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அடுத்த மாதம் இதே ஆஃபர் தான் வரும். பிக் சேவிங் டேஸ் தான் வருங்க. அதை விட்டு போட்டு வேறு எதுவுமே வராது. ஏன்னா மாதம் இது ஒன்று வருங்க. அதே போல் நம்ம இயரில் செகண்ட் ஹாஃபில் தான் நிறைய ஆஃபர் வருங்க. பெரிய ஆஃபராக வரும். இது வந்து ஒரு சின்ன ஆஃபர் தான். அதே போல் மோட்டோ G85 இதுவும் நல்ல ஃபோன் தாங்க, மிட்ரேஞ்ச் ஃபோனு. இதுக்கு பார்க்கும்போது முன்னாடி 16,000 போட்டிருந்தாங்க, உள்ளே வந்து பார்த்தா 17,000 போட்டிருக்காங்க. ஓகே, இந்த ஆஃபர் இதே போல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேங்க. சரிங்களா. இந்த ஆஃபர் ஈவெண்ட் எப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு நல்ல ஆஃபர் ஈவெண்ட் கிடையாது. ஆனால் போன ஆஃபர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆஃபர் ஈவெண்ட் ஓகேவாக இருக்குது. ஏன்னா அடுத்த மாதம் இதே ஆஃபர் தான் வருங்க. ஏதோ எமர்ஜென்சிக்கு பொருட்கள் வாங்கினா மட்டும் வாங்குங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா எப்படி வாங்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா. இப்போ நான் இந்த ஃபோன் எடுத்துட்டேங்க. இந்த ஃபோன் நான் எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் சொல்லியிருப்பாங்க. 5க்கு 4.4 கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1,47,148 பேர் ரேட்டிங் சொல்லியிருக்காங்க. 8,000 பேர் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஃபோனோட பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வாங்கி பார்த்து யூஸ் பண்ணவங்க சொல்லியிருப்பாங்க. அதே போல் நீங்கள் எந்த பொருள் வாங்க, ஏசி வாங்கினாலும் சரி, இல்லை ரெஃப்ரிஜரேட்டரு, ஏர் கூலரு, இல்லை மொபைல் ஃபோனு, லேப்டாப்ஸு எது வாங்கினாலுமே இது மாதிரி செக் பண்ணுங்கள். ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி அதில் என்ன ரேட்டிங் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க. கம்மியாக வாங்கிட்டு பாசிட்டிவ் சொன்னால் அது வந்து அந்த தயாரிச்சவங்களே ஃபேக் ஐடியில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி நிறையா சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்குது எடுக்கிறதுக்கு. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட் ஒரு பொருள் எப்படி ஆர்டர் பண்ணுறது, வேண்டாம் எப்படி கேன்சல் பண்ணுறது, ரிட்டன் அமௌண்ட் எப்படி வாங்க, ரீஃபண்ட் எப்படி பண்ணுறது, அதே போல் டெபிட் கார்டு இல்லை இஎம்ஐயில் போய் பொருட்கள் வாங்குறது, கிரெடிட் கார்டு எப்படி வாங்க சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கு. மொபைல் எடுக்க சந்தேகமாக இருந்தால் அதை பாருங்கள். அதை ஆர்டர் பண்ணுறது சந்தேகமாக இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள். ஐடியா கிடைக்கல. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மொழிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாட்டாதீங்க. இந்த மாதம் இதே ஆஃபர் ஈவெண்ட் தாங்க. அடுத்த மாதம் அதே போல் நம்மளுக்கு 2 ஆஃபர், பிக் பட்ஜெட் டேஸ், பிக் சேவிங் டேஸ் அப்படின்னு சொல்லி 2 ஆஃபர் ஈவெண்ட் தான் வருங்க அடுத்த மாதம். ஏன்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அதிகமாக ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவலே கிடையாது. செகண்ட் ஹாஃபில் தான் நிறைய ஃபெஸ்டிவல் இருக்குது. அப்போ தான் வெயிட் பண்ணணும். பிக் பில்லியன் டேஸ் அது மாதிரிலாம் செகண்ட் ஹாஃபில் தான் வரும். சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.